ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, இப்படி ஒரே இடத்தில், ஒரே நிலையில், ஒரே மனதளவில் மனப்புழுக்கங்களுடன் அமர்ந்திருக்கிறாய். உன்னுடைய மனப்புழுக்கங்கள் என்னவென்று நான் அறிவேன். நீ என்ன நினைக்கிறாய்? குழந்தைகளின் வாழ்க்கை தரத்தை நினைத்து உன்னுடைய வாழ்க்கையையும் குழந்தைகளின் வாழ்க்கையும் எப்படி அமையப் போகிறது? இப்படி அனைவரும் கைவிட்டு சென்று விட்டார்களே என்று நினைக்கிறாய். உன்னை யாரும் கைவிடவில்லை. உன் மனதுதான் அப்படி சொல்கிறது. யாரையாவது நீ பார்த்தால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை வருகிறது. நீ கவலைப்படாதே. உனக்கான அனைத்திற்கும் நான் இருக்கிறேன். இந்த வாராகி துணை இருப்பேன். நீ மனதால் குழந்தைகளை நினைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். எப்படி இந்த வாழ்க்கை சீராகும் என்று தெரியவில்லையே. எத்தனை காலத்திற்கு இந்த சோக மூட்டை என்று தெரியவில்லையே. இந்த மூட்டைகள் அவுத்து விட்டு விடமாட்டோமா? எப்படி இந்த பாரங்களை நம் மனதில் சுமக்கப் போகிறோம்? யாரிடம் சொன்னாலும் கேவலமான இடத்தில் நம்மை வைத்து விடுவார்களே. எத்தனையோ காலங்கள் நாம் நிரந்தரமான சந்தோஷத்தில் வாழ்ந்திருக்கிறோம். எப்படியோ வாழ்ந்து நம்மை இந்த நிலைமையில் ஆளாக்கி வைத்து விட்டோமே என்றெல்லாம் நினைக்கிறாய். அம்மாடி, உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே தாயே. நீ என்னை தாயே என்று அழைக்கிறாய். ஆனால் நான் உன்னை மகளாக அழைத்து உன்னை தாயே என்று தான் அழைக்கிறேன். ஏனென்றால் அப்படி ஒரு புண்ணியவதி நீ. அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அடுத்தவர்களின் நன்மையை பார்த்தவள் நீ. நீ இந்த நிலையில் அமர்ந்திருக்கும் பொழுது இந்த வாராகி உதவி செய்வேன். உன்னுடைய கவலையெல்லாம் இப்பொழுது உன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்துதான். அதற்கு என்ன செய்ய போகிறோம் என்றுதான். குழந்தைகள் நல்ல நிலைமையில் வர வேண்டுமே. அவர்கள் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்க வேண்டுமே என்றுதான். ஒரு குழந்தை என்பவன் சில நேரங்களில் சில கிரக கோளாறுகளால் அவன் திசை மாறி செல்வதுண்டு. அந்த திசையை மாற்றி செல்லும் பொழுது தாயான நீ எந்த முறையில் அவர்களை இழுத்து அரவணைக்க வேண்டுமோ அப்படி செய்து கொள். அதை விட்டுவிட்டு உன்னுடைய முக சுளிப்பை நீ உன் குழந்தைகளுக்கு காட்டினால் அவர்கள் வேறு திசைக்கு மாறி செல்வதற்கு அதுவே வழிவகுத்துவிடும். அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குழந்தையை அரவணைத்து கொள்ளும் இடத்தில் நீ இருக்கிறாய். உனக்கு என்ன தோன்றுகிறது? நம்முடைய குழந்தை சீர்கட்டு விடுமோ? இப்படி நம்மை உதாசீனப்படுத்தி பேசுகிறதே, நம்மை அலட்சியப்படுத்துகிறதே, இதுவா எதிர்காலத்தில் நம்மை காத்து நிற்கப் போகிறது, தூக்கி நிறுத்தப் போகிறது என்று நினைக்கிறாய். அப்படி எந்த இடத்திலும் நீ சோர்ந்து விடாதே. உன் குழந்தை உன்னை உதாசீனப்படுத்தி தீய செயல்களுக்கு செல்லலாம். ஆனாலும் உன்னால் முடிந்தவரை போராடு. உன்னுடைய உடலில் தெம்பு இருக்கிறதா என்று முதலில் பார்த்துக்கொள். ஏனென்றால் ஒருவன் உடலில் தெம்பு இல்லை என்றால் அடுத்தவர்கள் யாருமே மதிப்பது கிடையாது. இது மனிதர்களுக்கு இயற்கையாக அமைந்துவிட்டது. யாரென்றாலும் ஒருவன் பணத்தாலும் உடலாலும் வலிமையாக இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் பெயர் சொல்லும் அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் மனது ஒன்று இருக்கிறது, அவர்களுக்கும் உணர்வுகள் ஒன்று இருக்கிறது என்று இன்று வரை யாருமே புரிந்து கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. இதற்கு இடையில் நிறைய சில நல்ல மனிதர்களும் இருக்கிறார்கள். அவர்களை நாடி சென்று நீ நல்ல செயல்களுக்குள் உன் குழந்தையை அழைத்துச் செல். இன்று ஏதோ ஒரு கிரக கோளாறால் உன் குழந்தை தவறு செய்கிறது என்றால் அந்த கிரக கோளாறிலிருந்து எப்படி நம் குழந்தையை மாற்றுவது என்று பார். ஏனென்றால் பெண்ணான நீ வளர்த்து வந்து கொண்டிருக்கும் அந்த குழந்தை தவறான ஒரு செயலுக்குள் போய்விட்டால் நீ அதிலிருந்து அவனை மீட்டு எடுப்பது மிகவும் சிரமமானதாக இருக்கும். ஏனென்றால் அந்த குழந்தை உன்னுடைய குடும்பத்தின் பெயர் சொல்லக்கூடியவன். உன் குடும்பம் தலைத்து ஓங்குவதற்கு அவன் வழிகாட்டக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை நீ இழந்துவிடக்கூடாது. அவன் தீய செயல்களுக்கு சென்றால், தீய பழக்க வழக்கங்களுக்குள் சென்று அவனுடைய வாழ்க்கையை சிதைத்து விட்டான் என்றால் அவன் திசை மாறி போகிறான் என்றுதானே அர்த்தம். அப்பொழுது உன் குடும்பத்தின் தலைமுறை தலைத்து ஓங்காமல் போய்விடும். அதனால் நீ சீக்கிரமாகவே உன் குழந்தைக்கு எந்த கிரகங்களால் எந்த கோளாறு நடக்கிறது, நம் குழந்தைக்கு என்ன கோளாறு
என்று பார்த்து ஒரு சீக்கிரமான பரிகாரங்களை செய்து அவன் வாழ்க்கையை திசை திருப்பு. இன்னொன்றும் செய்ய வேண்டும். உன்னுடைய அன்பானது எந்த கிரகமும் வேலை செய்யாமல் பார்த்து கொள்ளும். உன்னுடைய அன்பான வார்த்தைகளானது அவனை அரவணைத்து கொள்ளும். நீ இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை, என்னுடைய மகனப்பா நீ, என்னுடைய மகளப்பா நீ என்று அரவணைத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒரு குழந்தையை இந்த பூமிக்கு தந்ததாக இருந்துவிடக் கூடாது. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் குடும்பமானது மிகவும் அழகாக அமைந்தது. அது என்றுமே சிதைந்து போகாமல் பார்த்துக்கொள். ஏதோ ஒரு சூழ்நிலையில் உனக்கு வாழ்க்கை சீரில்லாமல் போய்விட்டது. உன்னுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருந்திருக்க வேண்டிய நிலையில் தற்காலிகமாக ஏதோ ஒரு சீர்குலைந்து போய் நிற்கிறது. அதற்காக நீ எந்த சூழ்நிலையிலும் ஒருவன் தீய செயல்களுக்குள் போவதற்கு முன்னாலேயே அவனை காப்பாற்றி விட்டால்தான். ஆனால் அவன் முழுதாக போய் நுழைந்துவிட்டான் என்றால் மிகவும் சிரமமாக இருக்கும். அவன் சீர்குலைந்து போய்விடுவான். ஒரு பெண்ணாக இருந்தாலும் இதே நிலைதான், ஆணாக இருந்தாலும் இதே நிலைதான். முதலில் உன்னுடைய குழந்தைகளை நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய குழந்தைகளை அதற்காக எல்லோரிடமிருந்து பிரித்து வளர்த்துவிடக்கூடாது. பிறகு அதனுடைய எதிர்காலமானது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். பிரித்து வளர்த்துவிட்டால் யாரையுமே பிடிக்காமல் யாருடனும் சேர்ந்து வாழாமல் போய்விடும். அதனால் நல்லவர்களுடன் வாழும் பொழுது அவர்களுடைய கருத்துக்களானதை இது எடுத்துக்கொள்ளும் பொழுது இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னொருவருக்கு தெரியும் பொழுது அந்த வார்த்தைகளையோ அந்த சூழ்ச்சிகளையோ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முன்னேற முடியும். எதுவுமே தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து வீழ்வதை விட அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் என்று முயற்சிக்க முடியாது. ஏதோ நம்மால் முடிந்ததை கற்றுக்கொள்வோம் என்று கற்றுக்கொண்டு வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும். உன் குழந்தைகளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை நீதான் அமைத்து தர வேண்டும். அந்த இறைவனானவன் எத்தனை சூழ்ச்சிகள் செய்து அவர்களுடைய எதிர்காலத்தை வளர்த்தாலும் உன்னால் ஒரு தாயால் சரி செய்ய முடியும். ஏனென்றால் அந்த கிரக கோளாறுகளை சரி செய்து உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள். நீ என்ன செய்தாலும், பரிகாரங்கள் எது செய்தாலும் அந்த கிரகங்களின் அமைப்புகளை பார்த்து செய்து அவர்களுடைய வாழ்க்கைகளை சிறப்பாக அமைத்துக்கொள். உன்னுடைய குழந்தைகளை அன்பாக வளர்த்து வா. உன்னுடைய குழந்தைகளுக்கு உலகம் என்றால் என்ன என்று சொல்லி வளர்த்து வா. உன்னுடைய குழந்தைகள் யாரிடம் பழகுகிறார்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். உன்னுடைய தகுதியை மீறி ஒரு குழந்தைகளை வளர்த்து விடாதே. உனக்கு மிகவும் குழந்தைகள் மேல் ஆசையாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் மிகவும் வேதனைப்படுகிறாய். உன்னுடைய தகுதியை மீறி எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய குழந்தைகளை வளர்த்து விடாதே. உன்னுடைய தகுதிக்குள் வளர்த்து கொண்டு வந்தால் அது உன்னுடைய தகுதியை புரிந்து, உன்னுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து நிச்சயமாக ஒரு நாள் உன் குழந்தை வளமான வாழ்க்கையை வாழும், சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதை நீ மறந்து விடாதே. உனக்கு எந்த உதவி வேண்டுமோ இந்த வாராகியை நாடி வா. உனக்கு உதவி செய்ய இந்த வாராகி காத்திருக்கிறேன். நீ நம்பிக்கையுடன் இரு. ஜெய் வாராகி.